முருகனை மரபா பண்ணின ஓதுவோம் மரபா பண்ணின ஓதுவோம் நோக்கி கடுமையாக தவம் இருந்தார். அசைபொருள் அனைத்துமே நின்று விட்டது. என் தந்தை எழுப்பின என்ன செய்வது என்று தேவரெல்லாம் ஒருங்கே சேர்ந்து ஆலோசித்தார்கள். யாரை அனுப்பினால் என் தந்தை எழுப்ப முடியும் என்று அனைவரும் முடிவெடுத்தார்கள். அதற்கு ஒருவனை நியமித்தார்கள். யார்? மன்மதனை. மன்மதனை அழைத்து கட்டளையிட்டார்கள் தேவர்கள் அனைவருமே. என் தந்தை எழுப்பும்படி சென்றான் மன்மதன். என் தந்தை எழுப்பி பார்த்தால் எழுந்திருக்கவில்லை. மலர்கனை ஏவினான். என் தந்தை மீது பாய்ந்தது. தவக்கோலம் கலைந்தது. ஆத்திரம் பிறந்தது. நெற்றிக்கண்ணால் மன்மதன் சுட்டெரித்து விட்டார். அந்த நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்த பிறகு 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையிலே தாமரை மலர் மீது விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறிவிட்டது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து ஆராட்டு பாடி என் தாய் சக்தியிடத்தில் ஒப்படைத்தார்கள். என் தாய் சக்தியானவர்கள் இந்த 6 குழந்தையும் சேர்த்து அணைத்தார்கள். 6 உருவமும் ஓர் உருவமாக 6 முகமாக 12 கரத்தோடு காட்சியளித்தேன். எனக்கு 6 முகன் பெயர் சூட்டினார்கள். கார்த்திகை பெண்கள் தாலாட்டு பாடியதால் கார்த்திகேயனை பெயர் சூட்டினார்கள். முருகன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சரவணன், செந்தில்நாதன், சிங்காரவேலன், சண்முகன், இப்படி பல நாமதங்கள் உண்டு எனக்கு. அதாவது சூரபத்மன், தாரிகாசூரன், சிங்கமுகாசுகி அவர்கள் அனைவருமே தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள்.
என்னிடம் முறையிட்டார்கள் அவரை அழிப்பதற்காக. நான் சென்றேன். அந்த சூரபத்மனையும் தாரகாசுரன் அனைவரும் அழித்து விட்டேன். அந்த சந்தோஷத்தில் தேவர்கள் ஒருங்கே சேர்ந்து தேவனுடைய மகள் தெய்வனை திருமணம் முடித்து வைத்தார்கள். எனக்கும் தெய்வன் திருமணம் முடிந்தது. அதன் பிறகு சந்தோஷம் இருக்கிற ஒரு நாள் நாரதர் ஓடி வந்து, முருகப்பெருமானே, உனக்காக வள்ளி மலையிலே திணைப்புன வனத்திலே காவல் புரிந்து வருகின்றால் நீ அவளை மணக்க வேண்டும் என்று நாரதர் உரைத்தார். ஆனால் இப்படி செல்லக்கூடாது, அவன் இனத்தை சேர்ந்தவன் போல் வேடுவனாக உருமாறி செல்வன் உரைத்தார். வேடுவனாக உருமாறி சென்றேன், வள்ளியை சந்தித்தேன், திருமணம் செய்தவனை எடுத்துரைத்தேன். என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அதன் பிறகு வயோதிகர் வயதான கணவனாக உருமாறி சென்றேன். என்னை பிடித்து கேவலம் எட்டி கீழே தள்ளிவிட்டார். யானை என்றால் வள்ளிக்கு பயம். என்னுடைய அண்ணன் விநாயகன் அழைத்தேன், யானையா உருமாறி வரவழைத்தேன். யானை பார்த்த உடனே தாத்தா தாத்தா என்று கேவலமா என்னை காப்பாற்ற உரைத்தார். என்னை நான் வயோதிகமா இருக்கிறேன், அதனால என்னை காப்பாற்றுவேன் என்று உரைத்த பிறகு உன்னை காப்பாற்றுகிறேன், நீ கட்டி பிடிக்கணும் என்று உரைத்தேன். அவள் ஓடி என்னை கட்டி அணைத்துக் கொண்டால் நான் கரத்தை காமித்தேன். அண்ணன் மறைந்து விட்டான். அதன் பிறகு வள்ளிக்கு நான் முருகபெருமானை காட்சி கொடுத்தேன். வள்ளியை சிறையெடுத்து வரும் சமயம் நம்பிராஜன் துரத்தி வந்தான். நான் வேங்கமரம் நின்று விட்டேன். அவன் திரும்பி சென்று விட்டான். வள்ளியை சிறையெடுத்து வந்தேன், தேவியான திருமணம் முடித்தேன். இப்போது என்னுடைய மனைவிமார்கள் வள்ளி தேவன் இருவரும் சந்திக்க வேண்டுமே. வள்ளி சரவண பொய்கையில் நீராடி உணர்ந்தருள் சரவண பொய்கையிலே நீராடி உனை தந்தருளின் முருகனிடம் இரு கரம் கூப்பி வரம் கேட்டேன். இரு கரம் கூப்பி வரம் கேட்டேன். அந்த மன்னவன் என்னருள் வரம் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி உணர்ந்தருள் அவனிடம் கொண்டு அஞ்சுதலை அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலை. அவனிடம் கொண்டு அஞ்சுதலை அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை, இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை என்று நான் கொண்டேன் நாயகனே. சரவண பொய்கையில் நீராடி உணர்ந்தருள் நல்லவர் என்றும் நல்லவர் மனம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவர் என்றும் நல்லவர் மனம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன், நல்ல இடம் நான் தேடி வந்தேன். அந்த நாயகன் என்னருள் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி உணர்ந்தருள் முருகனிடம் இரு கரம் கூப்பி வரம் கேட்டேன். இரு கரம் கூப்பி வரம் கேட்டேன். அந்த மன்னவன் என்னருள் வரம் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி உனை முருகனிடம் மாசில்லா சந்திரனை போல் நான் மதிமுக வதன ரூபி ஆசையாய் என் அத்தான் அழைத்திட்ட செய்தி கேட்டு திருச்செந்தூர் முருகனை வணங்கி வருகிறேன். ஆமாம், முருக பெருமானுக்கு மூத்த மனைவி தேவராணி என்று உரைப்பார்கள்.
சென்று என் சுவாமி என் நாதா பார்க்க வேண்டும் அல்லவா? வருகிறேன். பொறியிலே பூமலர்ந்தே குலுங்குதடி தன்னால். இருக்குது மனத்திலே வணக்கம். முருகப்பெருமானுக்கு மனைவியாக வள்ளின்ற பேர் பற்றி சீரும் இப்போது வாழ்வேன் சென்று சாமி சந்திக்கும் அக்கா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு
இருப்போமா? கண்டிப்பாக. தெய்வா, அங்கம் எல்லாம் தங்கம் என்று பாடட்டும். கண்ணே அகமல தங்கம் என்று பாடட்டுமா உன் அழகை எல்லாம் ஓவியம் போல் எழுதட்டுமா அங்கமெல்லாம் தங்கம் என்று பாடட்டும். உன் அழகையெல்லாம் ஓவியம் போல் அகமல தங்கம் என்று பாடட்டுமா உன் அழகை எல்லாம் ஓவியம் போல் வெள்ளியகிரியில் வாழும் மலைமகளோ கண்ணே அகமல தங்கம் என்று பாடட்டுமா உன் அழகை எல்லாம் ஓவியம் போல் எழுதட்டுமா சதுர பொன்னுடனே நெற்றியிலே அகமல தங்கம் என்று பாடட்டுமா உன் அழகை எல்லாம் ஓவியம் போல் எழுதட்டுமா தெய்வா, சுவாமி இப்படியே மகிழ்ந்துவிட்டோம். ஆமா, வள்ளியை பார்த்தா கோபித்துக் கொள்வாரு. இப்படி எல்லாம் நாம் மரம் கொடுத்தாலும் ஏற்காது. மூவரமாக சென்றால் தான் எதா இருந்தாலும் ஏற்கும். உண்மைதான், வள்ளியை சந்திப்போமே. இங்க இருக்கிறார். சுவாமி, நீங்கள் எப்பொழுதும் அமருங்கள். உங்களுக்கு செய்ய வேண்டிய போது எனக்குமே நாங்கள் இருவரும் இருக்கிறோம். செய்து முடியுங்கள். ஒருவராக இருந்தால் எல்லா வேலையும் செய்யலாம். இருவராக இருக்கட்டும், பகிர்ந்து தானே செய்ய வேண்டும்.